நயினா நாகேந்திரன் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது சீமானும் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் எல்லோரும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்குங்க. சீமானா இருக்கட்டும், சீமானு பேசுனதை பார்த்தோம்ல, சீமா எங்கள் அண்ணன் தான், அவர் என் தம்பி தான், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டோம். சீமானுடைய கட்சியுடைய சீமானுடைய செயல்பாடு எல்லாமே பாஜக ஆதரவு தான். திமுகவை எதிர்க்கிறேன்னு சொன்னால் கூட பாஜக எதை விரும்புதோ, பெரியாரை பற்றி பேசுனதெல்லாம் பாஜக விருப்பம் தான். பாஜகவுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றினார் சீமான். அப்போ அந்த இதுதான். அப்போ இயல்பாக சீமானும் நம்ம பக்கம் வரணுங்கிற எண்ணம் எல்லா பாஜகங்களும் இருக்குது. அதுதான் நயினா நாகேந்திரனுக்கு இருக்குது. ஆனால் என்னன்னா, அப்படி வந்தால் இன்னும் திமுகவுக்கு பெறுகின்ற வாக்குகள் சேரி போயிடுமோன்னு பயப்படுறாரு சீமான். ஏன்னா அங்கிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு வர வாக்கும் வராது, 8 விழுக்காடு வச்சுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவருக்கு பெரிய பிரச்சனை விஜயோட கட்சியோட வாக்குகளை விட பெருசாக வாங்கணும்னு. அதனால அவர் தனியாக தான் நிற்பார். ஸோ அதை அவருடைய காம்படேட்டர் அதுதான். இப்போ சீமானுடைய போட்டியாளர் விஜய் மட்டும்தான். இப்போ இவங்களோட அவர் போட்டி போடலை. விஜயை விட நம்ம பெருசாக்கி காமிக்கணுங்கிறது அவருக்கு ஏமா இருக்கும். அதனால வரமாட்டார். பட் இவருடைய நயினா நாகேந்திரனுடைய கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒத்த கருத்து, லைக் மைண்டட் கருத்து தான் அது. சீமானும் நம்மளை மாதிரி ஒரு ஒருத்தர் தான், நம்ம நினைக்கிற ஒருத்தர் தான், நம்ம சித்தாந்தத்தை தொடுகிற ஒருத்தர் தான், நம்ம ஆளு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தியிருக்காரு. அவ்வளோதான். அதனால சீமானா இருக்கட்டும், அல்லது நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அந்த ஒத்த கருத்தை வந்துட்டாங்க. அவ்வளோதான். இது ஒரு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய விருப்பம். அப்படி அமைத்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும்னு அவர் கணக்கு பண்றாரு. அதுதான் இவ்வளவு நடக்குது. பட் உள்ளுக்குள்ள இருக்கின்ற ஈகோ, உள்ளுக்குள்ள இருக்கின்ற கட்சி பிரச்சனை, இதெல்லாத்தையும் அனுசரித்து போறதுனால இப்படி நமக்கு வெளியே தெரியுது. மொத்தத்தில் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் அதிமுகவில் நடக்கும். அமித்ஷா சொல்கின்ற கணக்கு தான் அதிமுகவில் ஈடுபடும். அது கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னது தான் உண்மை. மற்றபடி எடப்பாடி சொன்னது, எடப்பாடி பேசுறது, அதில் கமா போட்டு பேசுறது எல்லாமே ஒரு வெற்றி பேச்சு தான். சும்மா ஒரு கெத்து காமிக்கிற பேச்சு தான், வேற ஒன்றுமே இல்லை.